தென் பின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம என்ன டேலி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஏபி இருவரும் இணைந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஏ என்பவர் பியை விட 2 மடங்கு திறமையானவர். ஓகே, ஏபி 2 பேரு. ஏபியை விட 2 மடங்கு திறமையானவர். இவர் 1 பைக் பண்ணாருன்னா இவர் 2 பைக் பண்ணுவாரு. இதுதான் எஃபிஷியன்சி. ஓகே, எஃபிஷியன்சி கொடுத்தாச்சு. தென் டேஸ் என்ன பண்ணணும்? அப்போ எஃபிஷியன்சி கொடுத்தா டேஸ் அப்படியே இன்வெர்ஸ் ஆகுமா? இவங்க 1x இவங்க 2x. இதுல கொஸ்டினே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஏபியை விட 2 மடங்கு திறமையானவர், 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. 12 நாள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப நமக்கு இங்கேயே பாதி ஆன்சர் வந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. பி மட்டும் தனியா எத்தனை நாள் கேட்கறாங்களா? இப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே பாருங்களேன். சின்ன லாஜிக் கரெக்டா யோசிச்சோம்னா இங்கேயே முடிஞ்சது. 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு எத்தனை பண்ணுவாங்கம்மா? ஏ ஒரு நாளைக்கு 2 பைக், பி ஒரு நாளைக்கு 1 பைக் தான் பார்த்தோம். அப்ப 2 பேரும் சேர்ந்தா ஒரு நாள் எத்தனை பைக் பண்ணுவாங்க? 3 பைக் பண்ணுவாங்க. மொத்தம் எத்தனை நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 3 பைக் பண்றவங்க 12 நாள்ல வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்ப டோட்டல் பைக் எத்தனையா இருக்கும்? யோசிங்க. 36 பைக் தான் டோட்டலாவே இருக்கும். கரெக்டா? டோட்டல் பைக் 36. இந்த டோட்டல் பைக் 36 அப்படிங்கிறப்போ பி மட்டும் தனியா கேட்கறாங்க. பி மட்டும் தனியா ஒரு நாளைக்கு எத்தனை பைக் பண்ணுவாங்க? 1 பைக். 36/1 அப்ப 36 நாள். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். எவ்வளவு சின்ன கொஸ்டின் பாருங்க.